ஹலோ, எல்லாருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த பராபவ வருஷம் 2026 செவ்வாய்க்கிழமை ஏப்ரல் 14 அன்னைக்கு பிறக்கிறது. அன்னைக்கு நம்ம அறுசுவையும் இருக்கா மாதிரி சமையல் சமைப்போம். நான் இன்னைக்கு அதற்கான சமையல்லாம் பண்ணி காட்டலான்னு இருக்கேன். உங்களுக்கு கடலை பருப்பு பாயசம், பலாப்பழ கேசரி, மாங்காய் பச்சடி, வெள்ளரி கேரட் பச்சடி, வாழைக்காய் ஒரு டிஃப்ரெண்டா பொடி போட்டு கறி, எள்ளெல்லாம் போட்டு, மலபார் வெள்ளரிக்காய் போட்டு கூட்டு, குடமிளகாய், இஞ்சி, பச்சை மிளகாய் எல்லாம் போட்டு புளி இஞ்சி, மாங்காய் ஊறுகாய், வடை வெஜிடபிள் எல்லாம் போட்டு இப்ப கல்யாணங்கள்லாம் போடுறா பாருங்க, அந்த மாதிரி வடை தட்டி காட்டலான் இருக்கேன். நான் பருப்பு, வெண்டைக்காய் சாம்பார், ரசம், சாதம், தயிர், அப்புறம் சுவாமி நிவேதத்துக்கு ஆஸ் யூஷுவல் நம்ம பஞ்சாங்கம்லாம் வச்சு பூஜையில வைப்போம் இல்லையா, அப்போ வச்சு நம்ம வடபருப்பு, நீர்மோர் பானகம் இதெல்லாம் வச்சு நிவேதம் பண்ணுவோம். அதெல்லாம் இன்னைக்கு பண்ணி காட்டலான் இருக்கேன். எங்காத்துல நாங்க எப்படி பண்றோமோ அதை நான் பண்ணி காட்டுறேன். நீங்க உங்காத்து வழக்கம் எப்படியோ அதை ஃபாலோ பண்ணுங்க. இப்படிதான் நான் பண்ணணும்னு சொல்லல, ஜஸ்ட் ஒரு ஐடியா தான். இப்போ இது கொஞ்சம் லாங் வீடியோவா இருக்கிறதால தேவையான பொருட்கள்லாம் நான் சொல்ல போறது இல்ல, பண்ணும்போதே சொல்றேன். கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுப்பா, அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் பாயசத்துல இருந்து ஆரம்பிக்கலாம். இப்ப பாருங்க, ஃபர்ஸ்ட் ஒரு சின்ன ஸ்பூன் நெய் விட்டுருக்கேன். இதுல இந்த முந்திரியை வறுத்துடலாம். இதை எடுத்துடுறேன். திராட்சை இது பாயசத்துக்கு மேல பொரிச்சு போடுறதுக்காக முதல்ல நான் வறுத்து எடுத்துக்கிறேன். அடுத்து இந்த கடலைப்பருப்பு பாயசத்துக்கு எல்லாத்தையும் கொஞ்சம் வறுத்துக்கணும். நம்ம ஒரு ஸ்பூன் நெய்யை விட்டுண்டேன். முந்திரியை ஃபர்ஸ்ட் வறுத்துக்கிறேன். இதெல்லாம் அரைக்கிற சாமான், இதை எடுத்துடலாம். அடுத்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, இதையும் இந்த நெய்யில வறுத்து எடுத்துக்கலாம். மணமா இருக்கும். செவந்துடுத்தோ எடுத்துடுறேன். அடுத்து ஒரு சின்ன ஸ்பூன் அரிசியை ஊற போட்டு வச்சிருந்தேன். இதுவும் நல்லா பொரியணும். ஒன்னா போட்டு வறுக்காதீங்க, ஒன்று செவந்து போயிடும், ஒன்று வறுபடாது, அந்த மாதிரி இருக்கும். அதனால தான் தனித்தனியாக போட்டு வறுத்துக்கணும். அவ்வளோ, இதை எடுத்துடுறேன். பொரிஞ்சு கொடுத்து அரிசி. இப்போ பாருங்க, இதோட இந்த தேங்காய் ஒரு 1/4 மூடி இருக்கும், இதோட போட்டு நைஸாக அரைச்சுன்னு வந்துட போறேன் ஃபர்ஸ்ட். இப்போ பாருங்க, இது வழுமூணு அரைச்சுன்னு வந்துட்டேன். இதை ஒரு நல்ல அடிகனமான பாத்திரத்தில் விட்டுக்கலாம். இந்த ஜார் என்னன்னா, இந்த 3 டேபிள் ஸ்பூனுக்கு நிறைய பாயசம் வரும். 10 முந்திரி வச்சிருக்கோம், ஒரு 1/4 மூடி தேங்காய் வச்சிருக்கோம், ஏலக்காய் வச்சுருக்குவா, பொடி இல்லாதவோ அதிலே போட்டு அரைச்சிடுவோம். இப்போதான் அடுப்பாக நான் பற்ற வைக்கிறேன். இது கை விடாம தான் கொஞ்சம் கலரிண்டே இருக்கணும். ஏன்னா 2 அரிசியெல்லாம் வச்சுருக்கோம் இல்லையா, அதெல்லாம் பிடிச்சிரும். ரொம்ப நேரம் கொதிக்கணும் அவசியம் இல்லை, ஏன்னா நம்ம நெய்யில் வறுத்துட்டோம் எல்லா வஸ்துவையுமே. இதுக்கு நல்லா ஒரு 3 டம்ளர் ஜலம் விட்டு நான் அரைச்சிருக்கேன். பாருங்க எவ்வளோ கெட்டியாக இருக்கு பாருங்க. இப்போ தெளிக்க ஆரம்பிக்கிறது இல்லையா, இது பாருங்க. இப்போ இந்த வெள்ளத்தை இதில் போட்டுருவோம். அவாவா இனிப்புக்கு தகுந்த மாதிரி போடுங்க. நான் இந்த நாட்டு சக்கரை தான் போட்டிருக்கேன். இது கொதிச்ச உடனே நல்லா மெஷர்மெண்ட் கப்பால 1.5 கப்பு வெல்லம். ஏன்னா இது நாட்டு சக்கரை உங்களுக்கு அவ்வளோ இனிப்பு உரைக்கல, எடுப்பா தெரிய மாட்டேங்கிறது. சாதா வெல்லம்னா உங்களுக்கு தெரியறது. அதனாலதான் நான் இதுல 1.5 போட்டிருக்கேன். பருப்பு, கடலைப்பருப்பு கொஞ்சம் இழுக்கும், முந்திரி போட்டிருக்கோம், அப்புறம் தேங்காய் போட்டிருக்கோம், அப்புறம் பால் வேற விட போறோம். அதனால இவ்வளோ இருந்தாதான் இனிப்பு தூக்கலா தெரியும். இப்ப பாருங்க, இந்த வெள்ளத்தோட பச்சை வாசனை போனதுக்கு அப்புறம் கொஞ்சோண்டு ஏலக்காய் பொடி, நீங்க ஜாதிக்காய், பச்சை கற்பூரம், குங்குமப்பூ எது வேணுமோ போட்டுக்கோங்க. நான் வெறும் ஏலக்காய் தான் போட்டிருக்கேன் இன்னைக்கு. இந்த பொரிச்ச முந்திரி திராட்சையை போட்டு விடுறேன். அப்புறம் நல்லா ஒரு ஸ்பூன் நெய் வாசனைக்கு. பாயசம் ரெடி. நான் இப்பயே சுட சுட பாலை விட போறது இல்லை, ஏன்னா தெரிஞ்சுப்போ வெள்ளத்துல சூடா இருக்கச்சும் விடக்கூடாது இல்லையா, கொஞ்சம் நாள் ஆட்டம் அப்புறம் விடலான்னு இருக்கேன். இந்த பால் எடுத்து வச்சிருக்கேன், அவ்வளவுதான். இப்ப அடுத்து மாங்காய் பச்சடி. இதை பாருங்க, மாங்காவை மட்டா ஜலத்தை விட்டு ஒரு 1/2 பச்சை மிளகாய் போட்டு வேக விட்டு இப்படி எடுத்துருக்கேன். தோலெல்லாம் நான் சீச்சுட்டேன். சிலர் தோலோட நெருக்கி பண்ணுவா, அப்படி பண்றவா பண்ணிக்கோங்க. இப்போ இதுக்கு வெள்ளத்தை போடுறேன். சும்மா ஒரு 1/2 மாங்காய் தான், நான் கிளிமூக்கு மாங்காய் 1/2 மாங்காய் எடுத்துட்டு இருக்கேன். இதுக்கு ஒரு 1/2 கப்பு திட்டத்துக்கு வெல்லம் போட்டிருக்கேன். ஒரு 1/2 மாங்காய்க்கு 1/2 கப்பு வெல்லம். ஸ்வீட் எல்லாம் அவாவா விருப்பம். சிலர் கம்மியா சேர்ப்போம், சிலருக்கு ஜாஸ்தியா வேணும். ஸோ வெல்லம் கரைஞ்சி இந்த வாசனை போட்டு எடுத்துடலாம். இந்த மாங்காய் பச்சடி அறுசுவை இல்லையா, இதுல பருவ செடிக்கு இந்த கல் உப்பு தான் போடுறேன் நான். ஒரு ஸ்பூன் நெய், இதுல மட்டா கடுகு ஒரு 1/4 ஸ்பூன் போட்டிருக்கேன். ஒரு 1/2 சிகப்பு மிளகா போட்டிருக்கேன். ஆல்ரெடி 1/2 பச்சை மிளகா போட்டிருக்கேன் நான். அதனால வேப்பம்பூ இதுல பொரிச்சிடணும். புது பூவே கிடைச்சது. அப்படி கிடைக்கலன்னா நீங்க அந்த பழம்பூ ஆத்துல இருந்தா அதே போட்டுக்கோங்க. இப்போ பாருங்க, இந்த மாங்காய் பச்சடி ரெடி. அடுத்து தயிர் பச்சடி பண்ண போறேன். இந்த தயிர் பச்சடிக்கு கேரட்டை பாருங்க இப்படி சீச்சு வச்சிருக்கேன், வெள்ளரிக்காவை இப்படி பொடியா நறுக்கி வச்சிருக்கேன், அப்புறம் ஒரே பீஸ் மாங்காய், ஒரு 1/2 பச்சை மிளகா, பாருங்க இவ்வளோண்டு இஞ்சி, ஒரு ஸ்பூன் தேங்காய். இதை க்ரஷ் பண்ணிட்டு வரேன். இதை சதைச்சதை இதில் போடுறேன்.
ஏன்னா எப்படியும் மாங்காய் வாங்க போகிறோம், இதெல்லாம் போட்டால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் தயிர் பச்சடியில். அடுத்து இதுக்கு தாளிச்சு கொட்டிடுவோம். இதுக்கு மட்டும் கொஞ்சோண்டு எண்ணெய் விடுறேன், கடுகு, பெருங்காயம், கருவேப்பிலை 2 இதில் தாளிச்சு கொட்டிடுவோம். இதில் தயிரை விட்டுடலாம். எல்லாம் கலர்ஃபுல்லாக இருக்கும், டேஸ்டியாகவும் இருக்கும். உங்களுக்கு 2 கொத்தமல்லி. தயிர் பச்சடி ரெடி. அடுத்து நான் இப்போ வாழைக்காய் கறி பண்ண போகிறேன். ஒரு ஸ்பூன் எண்ணெயை விட்டுண்டு ப்ளூண்டு புளி பாருங்க, சுண்டக்காய் அளவு புளி. நான் வந்து ஒரு 2 வாழைக்காய் தான் போட்டிருக்கேன், அதனால சுண்டக்காய் அளவு புளி, 2 மிளகா வத்தல், துவரம் பருப்பு, எள்ளு இதெல்லாம் வறுத்துக்கணும். எள்ளு வெடிச்சுடுத்து பருப்பு நல்லா செவந்துடுத்து எடுத்துடும். இப்போ இதை பொடிக்கிறதுக்குள்ளே இதை காயை போட்டுட்டு போயிடுறேன் நான். கடுகு, உளுத்தம்பருப்பு, இதுக்கு நான் கொஞ்சோண்டு தேங்காய் எண்ணெய் விடுறேன், 1 டேபிள் ஸ்பூன் விட்டுருக்கேன். பெருங்காயம், 2 வாழைக்காவை மஞ்சப்பொடி உப்பு போட்டு வேக விட்டு எடுத்து வச்சுட்டுருக்கேன் குழையாம. கருவேப்பிலை 4. இந்த காயை போட்டு விடுறேன், ஜலம் இல்லாமல் இருக்கு பாருங்க. வேகச்சே உப்பை போட்டுட்டோம், இருந்தாலும் கொஞ்சோண்டு மேல் உப்பு இருந்தால் தான் நல்லாயிருக்கும். ஒரு 2 சிட்டிக்காய் போட்டிருப்பேன். இப்போ நான் இந்த தேங்காய் சதைச்சதுலேயே பொடிச்சுன்னு வரேன். இப்போ இந்த பொடி இதில் போட்டுருவோம். இப்போ இதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் தேங்காய் போட்டிருக்கேன். நான் வந்து இன்னைக்கு எள்ளு போட்டு பண்ணியிருக்கேன், வேணாங்கிறவ எள்ளை ஸ்கிப் பண்ணிடுங்க, சாதா கறிப்பொடி போட்டு பண்ணிக்கோங்க. நான் ஆல்ரெடி அதெல்லாம் போட்டு பண்ணியாச்சு, இன்னைக்கு தர்ப்பண தினம் தானே, பரவாயில்ல எள்ளு போடலாம் போட்டிருக்கேன். இன்னும் ரோஸ்ட்டாக வேணுங்கிறவா இன்னும் கூட எண்ணெயை விட்டு அடுப்பில் சிம்மில் வச்சுட்டேன்னா இன்னும் ரோஸ்ட் ஆகும். ஆனால் நான் இப்போ எடுத்துட போகிறேன். இது கறி ரெடி. இந்த மலபார் வெள்ளரிக்காய் வச்சு இப்போ கூட்டு பண்ண போறேன். இந்த வெள்ளரிக்காவை பாருங்க, இப்படி கூட்டுக்கு நிற்கிற மாதிரி நறுக்கி வச்சுக்கணும். நறுக்கிட்டு ஜலத்தை விட்டு மட்டா மஞ்சப்பொடி 1 1/4 ஸ்பூன், ஒரு 1/2 ஸ்பூன் உப்பு போட்டிருக்கேன். இப்போ இதை வேற அடுப்புல போட்டு போறேன். இது பாட்டுக்கு கொதிச்சுட்டோம், வெந்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு காட்டுறேன் நான். இப்போ அடுத்து குழம்பு ரசம் அடுப்புல வச்சிடலாம். சாம்பார், வெண்டைக்காய் சாம்பார். புளியை ஒரு சின்ன லெமன் சைஸ் புளியை கரைச்சுட்டு வெண்டைக்காவை அதில் நறுக்கி போட்டிருக்கேன். ஒரே ஒரு பச்சை மிளகாவை அதில் வாசனைக்காக போட்டிருக்கேன். அப்புறம் 4 கருவேப்பிலை, 2 கொத்தமல்லி. இதை அரைச்சி விட்டு சாம்பார் பண்ண போறேன், அதனால ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சப்பொடி போட்டிருக்கேன், 1 ஸ்பூன் உப்பு போட்டிருக்கேன். இப்போ இது கொதிக்கட்டும். இந்த பக்கம் பாருங்க, ரசம் புளி ஜலத்தை இது அடுப்புல வச்சிருக்கேன். இது நார்மல் பருப்பு ரசம் தான் பண்ண போறேன். இந்த புளி ஜலத்துல இந்த பாருங்க, ஒரு கட்டி பெருங்காயம், 1 ஸ்பூன் உப்பு, 2 பெரிய தக்காளி பழத்தை நறுக்கி போட்டிருக்கேன், கருவேப்பிலை, கொத்தமல்லி, ரசப்பொடி 1 ஸ்பூன். இதுவும் கொதிக்கட்டும். இப்போ இந்த சாம்பாருக்கு வறுக்க போறேன். கட்டி பெருங்காயம் கொஞ்சம் நல்லா இருக்கும், அரைச்சி உடைச்சு. 4 மிளகா வத்தல், 1 ஸ்பூன் கடலப்பருப்பு, ஒரு 1/4 ஸ்பூன் தனியா, ஒரு 1/4 ஸ்பூன் வெந்தயம், மிளகா சவந்து எடுத்து. இதுக்கு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் சேர்த்து இப்போ அரைச்சுட்டு வந்துடுறேன். இப்போ சாம்பாரில் பாருங்க, வெண்டைக்காய் வெந்துடுத்து. இந்த அரைச்ச விழுத கொட்ட போறேன். நான் கொஞ்சம் கொரகொரப்பா அரைப்பேன். சாம்பார் நல்லா கொதிச்சு கொடுத்து இதுக்கு நல்லா பருப்பை போட்டுருவோம். ஒரு சின்ன கரண்டியில் வெந்த பருப்பு ஒரு 3 கரண்டி போட்டிருக்கேன். தக்காளி பழம்லாம் வெந்துடுத்து ரசத்தில் பாருங்க. இப்போ இதுக்கு தெளிவாக ஜலமும் பருப்பும் எடுத்து வச்சிருக்கேன், அதை இதில் விட்டுடுறேன். விட்டுட்டு அந்த திட்டத்துக்கு வெள்ளா விடுவோம். இப்போ பாருங்க, குழம்பு நல்லா கொதிச்சு கொடுத்து இறக்கிடுறேன். ரசம் ஆயிடுத்து பாருங்க. அடுத்து இப்போ கூட்டு. இப்போ இந்த மலபார் வெள்ளரிக்காய் கூட்டு பண்ணுறோம் இல்லையா, அதுக்கு பாருங்க, தேங்காய் நன்னா ஒரு 3 டேபிள் ஸ்பூன் போட்டுருக்கேன், ஜீரகம் 1/2 ஸ்பூன். அந்த காய் திட்டத்துக்கு 1 பச்சை மிளகாய் எனக்கு போதும். இதை வழுமுன்னு அரைச்சுன்னு வந்துடுறேன். இந்த வெள்ளரிக்காய் வெந்துடுத்து பாருங்க நன்னா. இப்போ இந்த பச்சை மிளகாய், ஜீரகம், தேங்காய் அதை நன்னா அரைச்சுன்னு வந்துட்டேன், அதை இதில் விட்டுடலாம். இப்போ இது ஒரு கொதி வரட்டும். இதுக்கு 2 கருவேப்பிலை, கொத்தமல்லி போட்டேன். பெருங்காயம் இதுக்கு போடல ஒன்றும், அதனால இப்போ பெருங்காய பொடி போட்டு விட்றேன். முதல்லயே கட்டி பெருங்காயம் இருந்தால் கூட அதுலேயே வேக விட்டுடலாம். இப்போ குழம்பு ரசம் கூட்டுக்கு தாளிச்சு கொட்ட போகிறேன். ரசத்துக்கு போட்டுருவோம், சாம்பாருக்கும் போட்டாச்சு. கூட்டுக்கு 2 உளுத்தம்பருப்பு போடுவோம். இப்போ இந்த கூட்டுக்கு தாளிச்சு கொட்டுறேன். இதுக்கு ஒரு 2 கரண்டி பருப்பை போடுறேன், வெந்த பருப்புல. இப்போ இந்த கூட்டு பார்த்தேல, இது நீர்க்காயோ நல்லா கொஞ்சம் நீர்க்க இருக்க மாதிரி இருக்கு, அதனால நான் ஒரு 1/2 ஸ்பூன் அரிசி மாவை அதில் விட போறேன். சேர்ந்த மாதிரி இருக்கும், அப்புறம் இறுகிடும், நல்லா நாழி ஆக கெட்டி ஆயிடும். இப்போ பார்த்தீங்களா, கூட்டு கெட்டி ஆயிடுத்து, அணைச்சுடுறேன் அடுப்பை. அடுத்து வடபருப்பு நைவேத்தியத்துக்கு 1 டேபிள் ஸ்பூன் பயத்தம்பருப்பை ஊற விட்டு ஒட்ட ஜலம் இல்லாம வடிச்சு வச்சிருக்கேன். வெள்ளரிக்காய் பாருங்க பொடியா கட் பண்ணியிருக்கேன், மாங்காய் பொடியா கட் பண்ணியிருக்கேன், கேரட்டை சீச்சு வச்சிருக்கேன். இப்போ இதுக்கு தாளிச்சு கொட்ட போறேன். சொட்டு எண்ணெயை விட்டுண்டு கடுகு, அப்புறம் இந்த பச்சை மிளகாய், இஞ்சியை சீவி வச்சுருக்கேன், கொஞ்சம் பெருங்காய பொடி, அவ்வளோதான். இப்போ பாருங்க, இதை எடுத்து இதில் போட்டுடலாம். இதுக்கு நல்லா 1/2 மூடி லெமன், ஒரு 1/4 ஸ்பூன் உப்பு, வடபருப்பு ரெடி.
அடுத்து பானகம். பாருங்க, வெல்லத்தை சும்மா ஒரு சின்ன ஒரு கட்டி வெல்லத்தை போட்டு ஜலத்தை விட்டு ஊற வச்சு வடிகட்டி எடுத்து வச்சிருக்கேன். சுக்குப்பொடி ஒரு 1/4 ஸ்பூன், ஏலக்காய் பொடி ஒரு 2 சிட்டிகை, அப்புறம் லெமன் ஒரு சிட்டிகை, உப்பு. பானகம் ரெடி. அடுத்து குடமிளகாவை போட்டு நான் புளி இஞ்சி பண்ண போறேன். அதுக்கு பாருங்க, அதுக்கு நல்லா ஒரு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுருக்கேன். ஆல்ரெடி நான் இதில் கடுகு உளுத்தம் பருப்பு இருக்கு, அதனால 2 சிகப்பு மிளகா, பச்சை மிளகா, இஞ்சி இதெல்லாம் பொடியா நெருக்கி வச்சிருக்கேன். 2 வேப்பம்பு கூட நான் இதில் போடுறேன். குடமிளகா இதெல்லாம் ஒரு வறுத்துக்கும். சும்மா ஒரு வதக்கினா போதும், வேகணும்னு இல்லை குடமிளகா. ஏன்னா நம்ம புளி ஜலம் விட போறோம் இல்லையா. 2 கருவேப்பிலை, ஒரு 1/2 ஸ்பூன் உப்பு, புளி ஜலம் ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவு புளி எடுத்திருக்கேன். மஞ்சப்பொடி கொஞ்சோண்டு, ஒரு டேபிள் ஸ்பூன் வெல்லம். இதில் கொஞ்சம் பெருங்காயம் போடுறேன். அவ்வளோதான். இது நல்லா கொதிச்ச உடனே உங்களுக்கு காட்டுறேன். இந்த புளி இஞ்சி பாருங்க, இந்த குடமிளகாலாம் நல்லா வெந்து ஜம்முன்னு இருக்கு, கமகமன் வாசனை. எனக்கு இந்த ரெசிபி எங்கள் மண்ணியோட அம்மா சொல்லி கொடுத்தா. நல்லா இருந்தது, அந்த மாமி பண்ணியிருந்தா. நான் சாப்பிட்டேன், ரொம்ப ஜோராக இருந்தது. சரி, அதான் அவங்களோட ஷேர் பண்ணலாமேன்னு இன்னைக்கு பண்ணியிருக்கேன். மாமி சொல்கிறேன், கோதுமை மாவை அதில் சொட்டு 1/2 ஸ்பூன் கரைச்சி கொட்டினேன்னா நல்லா இருக்கும் இன்னும் அப்படின்னா. சரி, நானும் கோதுமை மாவை தான் இப்போ கரைச்சி அதில் கொட்டிருக்கேன். புளி இஞ்சி ரெடி. இது வேற பாத்திரத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி. இப்போ அடுத்து இந்த நீர்மோருக்கு தாளிச்சு கொட்ட போகிறேன். 2 கருவேப்பிலை, கொத்தமல்லி, உப்பு, கடுகு, கொஞ்சோண்டு பெருங்காயம். நீர்மோர் ரெடி. இப்போ அடுத்து மாங்காய் ஊறுகாய் பண்ணலான் இருக்கேன். ஒரு மாங்காய் வாங்கி நான் எத்தனை தினசும் பண்ணிட்டேன். இந்த பாருங்க, இதில் கட்டமிளகா அப்படி 1/4 ஸ்பூன் திட்டத்துக்கு போட்டிருக்கேன். மஞ்சப்பொடி 2 சிட்டிகை, வெந்தயப்பொடி 1 சிட்டிகை, பெருங்காயம் ஒரு 2 சிட்டிகை, உப்பு ஒரு 1/4 ஸ்பூன். இப்போ இந்த கடுகு தாளிச்சு கொட்ட வேண்டியதுதான். நல்லா ஒரு டேபிள் ஸ்பூனுக்கு எண்ணெயை விட்டுருக்கேன், அப்போ தான் நல்லா இருக்கும். இப்போ இந்த மஞ்சப்பொடி மிளகா அப்படி வச்சுருக்கோம் இல்லையா, அது மேலே விட்டோம்னா அதுவும் பொரிஞ்சுக்கும், கலரும் அப்படியே இருக்கும். மாங்காய் ஊறுகாய் ரெடி. இப்போ அடுத்தாப்புல ரவா கேசரி பண்ண போறேன். பலாப்பழத்தை போட்டு ரவா கேசரி. இது நல்லா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நெய் விட்டுருக்கேன். ஃபர்ஸ்ட் முந்திரியை வறுத்துடலாம். 1/4 கப்பு ரவை இதில் போட்டு வறுத்துடலாம். இப்போ பாருங்க, இந்த ரவை நல்லா வறுபட்டு கொடுத்தோம். எந்த மெஷர்மெண்ட்ல நம்ம ரவை எடுத்தோமோ அதுல 3 ஜலம் விடணும். நான் ஆல்ரெடி இதை பாருங்க வெந்நீரை கொதிக்க வச்சுட்டு இருக்கேன். 3 இப்போ இது வேகட்டும். இப்போ நான் பாருங்க நான் ஒரு 2 சொலையை அரைக்க போறேன் மிக்சியில. இப்போ பாருங்க, இந்த ரவை வெந்துடுத்து. எந்த மெஷர்மெண்ட்ல நம்ம ரவை எடுத்தோமோ அதுல 2 சக்கரை போடுவேன். உங்களுக்கு அது ஜாஸ்தியா தோணித்துன்னா நீங்க குறைச்சிக்கோங்க. பலாப்பழம் சப்போஸ் ரொம்ப ஸ்வீட்டா இருந்தா குறைச்சிக்கோங்க. எங்களோட பலாப்பழம் அவ்வளவு ஸ்வீட் இல்லை, அதனால தான் நான் 2 போட்டு விடுறேன். பாருங்க, இதுக்கு எல்லோ கலர் கொஞ்சோண்டு போடுறேன். கலர் வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறவா போடாதீங்க. இப்போ இந்த பலாப்பழத்தை மேஷ் பண்ணிட்டு வந்திருக்கேன் நல்லா, இதுலயே அதில் போட்டு விடுறேன் நான். மட்டை ஏலக்காய் பொடி, ஏன்னா நமக்கு அந்த பலாப்பழத்தோட ஃப்ளேவர் வேணும். இதுக்கு இன்னும் நல்லா இதுலயே நம்ம அளந்த மெஷர்மெண்ட்ல ஒரு 1/2 கப்பு நெய் விட்டா நல்லா இருக்கும். முதல்ல வறுக்கச்சே விட்டேன், இப்போ கொஞ்சம் விட்டேன், இன்னும் கொஞ்சம் இறக்கச்சே விடுவேன். நல்ல ஃப்ளேவர், பலாப்பழத்தோட ஃப்ளேவர் வருது. இறக்கிறதுக்கு முன்னாடி இந்த முந்திரியை போட்டு விட்றேன். அவ்வளோதான், கேசரி ரெடி. இறக்கி விட்றேன். வர இறுகின்றோம். மோஸ்ட்லி நான் பாயசமோ அல்லது இது மாதிரி கேசரியோ பலாப்பழத்தில் பண்ணுவேன் அன்னைக்கு. இப்போ அடுத்து வெஜிடபிள் வடை, அதை தட்டி காட்டுறேன். எப்படி அரைக்கிறதுன்னு காட்டுறேன் பாருங்க. இதுக்கு நான் ஒரு பச்சை மிளகா போட்டுருக்கேன், ஒரு சிகப்பு மிளகா ஊற வச்சிருக்கேன். அதுலேயே இஞ்சி ஒரு 2 பீஸு. இதை ஃபர்ஸ்ட்டு க்ரஷ் பண்ணிட்டு வரேன். ஓரளவு க்ரஷ் பண்ணியிருக்கேன்னா மெஷர்மெண்ட் கப்பால உளுத்தம் பருப்பு 1 தான் போட்டிருக்கேன். இது 1/2 கப்பு. இப்போ ஜலம் இல்லாம இதுல போட போறேன். இப்போ இந்த 1/2 கப்பு உளுந்துக்கு ஒரு 1/4 கப்பு பச்சை அரிசியை நான் ஊற வச்சிருக்கேன். அதோடய கூட ஊற வச்சுக்கலாம். உங்களுக்கு காட்டுறதுக்காக நான் அதை எடுத்து வச்சிருக்கேன். 1/4 கப்பு பச்சை அரிசி ஊற வச்சிருக்கேன். இப்போ இதுல போட்டுடலாம். இதுக்கு பாருங்க, உப்பு ஒரு 1/4 ஸ்பூன் உப்பு, பெருங்காய பொடி ஒரு 1/4 ஸ்பூன் போட்டுக்கலாம். நான் இப்போ ஜலம் விடாம இதை கொஞ்சம் அரைச்சிட்டு வரேன் பாருங்க. இப்போ பாருங்க, நான் கொஞ்சம் கூட ஜலமே விடலை, அப்படியே மொத்தையாக அரைச்சி வச்சிருக்கேன் பாருங்க. ஏன்னா இதில் நான் கரிகாலாம் போடும்போது இன்னும் கொஞ்சம் நீத்துடும். அதுக்காக தான் அந்த உளுந்து ஊறின ஜலம் இருந்து பாருங்க அதுக்குள்ள, அதுதான், வேற ஒன்றும் இல்லை. அதில் ரொம்ப வழுமூன்னு அரைக்காதீங்க, அதுக்கும் ரொம்ப குறவரப்பு இல்லை. இதை பாருங்க, இந்த பதம். அப்போதான் அந்த கிறிஸ்பியாக அரிசி கொஞ்சம் இதுவாக இருக்கும், ரவை பதத்து மாதிரி இருக்கும். அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இதுக்கு 4 கருவேப்பிலை, கொஞ்சம் கொத்தமல்லி. இதில் கேரட் சீச்சி வச்சுருக்கேன், ஒரு 1/2 கேரட்டு. சும்மா ஒரு பிடிச்ச பொடி கோஸு, அது பொடியாக நெருக்கியிருக்கேன், இல்லை சீச்சு கூட வச்சுக்கோங்க. இப்போ உருளைக்கிழங்க பாருங்க, சீச்சு வச்சுருக்கேன், ஜலத்தில் போட்டிருக்கேன், இல்லாட்டா கருப்பாயிடும். இதை வடிகட்டி எடுத்துட்டு வரேன். ஒட்டை பிழிஞ்சுட்டேன். கலக்கிறதுக்குள்ளேயே எண்ணெயை விட்டுடலாம் வடைக்கு. இப்போது இதை நல்லா கலந்துடுறேன்.
இதுல சும்மா இது பாருங்க துளிவுண்டு ஒரு 1/4 ஸ்பூன் நெய் விட்டுருக்கேன். இந்த வெஜிடபிள்லாம் கலந்த உடனே நீத்து போயிடும், அதனால டக்குன்னு தட்டிடுங்க, இல்லை கொஞ்சம் கொஞ்சமா கலந்துண்டாவது தட்டுங்க. நான் கம்மி குவான்டிட்டின்றதால அப்படியே போட்டு வந்துட்டேன். இப்போ இந்த இலையில கொஞ்சோண்டு எண்ணெயை தடவிப்போம், இல்லை தண்ணியை தொடச்சிக்கோங்க. இது பெருசாக தான் இருக்கும் இந்த வடை, கல்யாணங்களில் பார்த்துருப்பேன்னு நினைக்கிறேன் எல்லாரும். இது ஒரு வேலைக்கு போடுறா, நல்லா இருக்கு, சுட சுட சாப்பிடணும். அதான் இதில் ரொம்ப மொத்தாவும் வேண்டாம் மெலிசாவும் வேண்டாம், நடுவில் ஒரு ஓட்டை. இப்போ பாருங்க எண்ணெய் காஞ்சி கொடுத்தா அவ்வளோதான். இப்போ அப்படியே திருப்பி போடுவோம். இப்போ பாருங்க இது 3/4 வேக்காடு ஆனோடனே இதை எடுக்க போறேன். நான் டபுள் ஃப்ரை பண்ணுவேன் எப்பயும். இப்போ இந்த வடையை பாருங்க, இலையில சொட்டு எண்ணெயை தடவிக்கணும். எண்ணெயில போடும்போது தான் தட்டணும், இல்லைன்னா எடுக்க வராது. ஏன்னா இந்த வெஜிடபிள்லாம் போட்டதால தொஞ்சி போகிறது. பாருங்க இப்போ எண்ணெயில் நீங்கள் போடும்போது இப்போ பண்ணால் இப்போ எடுக்க வருது நன்னா. இந்த பாருங்க ஈஸியாக எடுக்க வருதா, இல்லைன்னா தொஞ்சி போகிறது. இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க தயவுசெய்து. இப்போது எனக்கு கரெக்டாக இருக்குது இந்த ஜலம் பதம். சப்போஸ் உங்களுக்கு நீத்தா மாதிரி ஆச்சுன்னா 2 ரவை இல்லாட்டா அரிசி மாவு போட்டுக்கோங்க, கலந்துக்கோங்க. இல்லாட்டா சின்ன சின்னதாக தட்டுங்க. நான் பெருசு பெருசாக தட்டுறேன், அந்த கல்யாணத்தில் போட்ட அந்த மாதிரி தான், அதனால் இந்த மாதிரி பெருசு பெருசாக தட்டுறேன். நீங்கள் வேணால் சின்ன சின்னதாக தட்டிக்கோங்க. இப்போ பாருங்கள் இது 3/4 வேக்காடு ஆனோடனே முதல் வடையும் இதில் போட்டு விடுறேன். அப்போ தான் ரெண்டும் ஈவனாக வேகும். இல்லை என்ன சவப்பாக எடுத்து பாருங்க வடை, இதை எடுத்துட வேண்டியது தான். சுட சுட ரொம்ப ஜோராக இருந்தது, நாங்கள் கல்யாணத்தில் சாப்பிட்டேன். அவட்ட கேட்டு தான் பண்ணுறேன் நான். இந்த பாருங்க வடை ரெடி. இதே மாதிரியே மீதி வடையெல்லாம் தட்ட வேண்டியது தான், தட்டிட்டு காட்டுறேன் அப்புறம். இப்போ பாருங்க இந்த பாயசத்தில் பாலை விட்டு விட்றேன். எந்த கன்சிஸ்டன்சி வேணுமோ அந்த அளவுக்கு விட்டுக்கோங்க. பாயசம் ரெடி, அவ்வளோதான். இப்போது சமையல்லாம் ஆயிடுத்து, சுவாமி நைவேத்தியமும் ஆயிடுத்து, காக்காக்கு போட்டாச்சு. இப்போ குழந்தைலாம் சாப்பிட ரெடியா இருக்கா. அப்போ இனிமேல் பரமாற வேண்டியது தான் எல்லாருக்கும். இந்த இலையை காட்டுறேன் பாருங்க எப்படி பரமாறுறதுன்னு. பிகினர்ஸ்லாம் தெரிஞ்சுக்கோங்க எந்த மாதிரி இடத்துல பரமாறணும் அப்படின்னு காட்ட போறேன். பாயசம், சொட்டு பாயசம். பாயசத்துக்கு நேர தயிர் பச்சடி, அடுத்து மாங்காய் பச்சடி, வாழைக்காய் கறி, கூட்டு. இந்த பச்சடிக்கு அடுத்து வடைபருப்பு போடணும், அப்புறம் தான் கறி, அப்புறம் கூட்டு, குடமிளகா போட்ட புளி இஞ்சி, மாங்காய் ஊறுகாய், கேசரி, வடை, கலத்து பருப்பு, சாதம், அப்புறம் நெய், சாம்பார், ரசம். இலையை போட்டோடனே முதல்ல ஜலம் தான் ஃபஸ்ட்டு, அப்புறம் நீர்மோர் பானகம். நான் இந்த வருஷம் போலி தட்டலம்மா, வருஷம் நானும் தட்டுவேன். ஃபார் எ சேஞ்ச் இந்த ட்ரிப்பு இந்த கேசரி பண்ணிவிட்டேன். அதனால பாயசமும் பண்ணி போலியும் சாப்பிட முடியாது பாருங்க, ஹெவி ஆகிடும். அதனால இது வரைக்கும் தான் பண்ணியிருக்கேன். லாஸ்ட் இயர்ல நான் போலி தட்டினதுலாம் போட்டிருக்கேன். பருப்பு போலி, தேங்காய் போலி, சிரோட்டி ரவா யூஸ் பண்ணி பண்ணுறது, அந்த மாதிரி போட்டிருக்கேன். தேவைப்படுறவா கீழே லிங்க் கொடுப்பா, அதை பார்த்துக்கோங்க. அதே மாதிரி ஆமை வடை, உளுந்து வடை, அதெல்லாம் நிறைய போட்டிருக்கேன். அதுவும் கீழே லிங்க் கொடுப்பா, தேவைப்படுறோம் அதை பார்த்துக்கோங்க. எல்லாரும் இந்த வடை இந்த பாயசத்தெல்லாம் ஒரு ஸ்பெஷல் ஐட்டம் இல்லையா, இதெல்லாம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்தது கமெண்ட்ல போடுங்க. என்னோட வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாதவெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த பராபவ புத்தாண்டுல எல்லாரும் எல்லா வளமும் பெற்று மேன்மேலும் சிறப்பா இருக்கணும்னு பகவானை பிரார்த்திக்கிறேன். எல்லாருக்கும் என்னோட இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள்.